மதுரை அப்படின்னு சொன்னாலே கேப்டனுடைய கோட்டை. மதுரைக்குள்ள நான் வந்துட்டாலே என் நினைவுகள் எல்லாம் கேப்டனை சுத்தி மட்டும்தான் எப்பவுமே இருக்கும். அதுவும் மதுரைக்குள்ள வந்துட்டா கேப்டன் தான். ஏன்னா கேப்டன் கூட நான் வாழ்ந்த 33 வருஷம். அவர் உலகத்துல போகாத இடம் இல்ல. நான் பல தடவை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த உலகத்திலேயே அவருக்கு மிக மிக பிடித்த ஊர் எதுன்னா மதுரை. அவர் டெய்லி மதுரையை பத்தி என்கிட்ட பேசாம இருக்கவே மாட்டார். அந்த அளவு அவர் மனதுல இடம் பிடித்த ஊர் மதுரை. அவர் பிறந்து வளர்ந்து இன்றைக்கு ரைஸ் மில்ல தன்னை உருவாக்கி கொண்டு நடிகராக சென்னைக்கு வந்து ஒரு நடிகர் சங்க மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்று நடிகர் சங்க தலைவராக ஆகி ரசிகர் மன்றங்கள் நற்பணி இயக்கங்களாக மாறி தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை உருவாக்கி அவருடைய வரலாறு ஒரு சகாப்தம். கேப்டன் மதுரையில் பிறந்தது மதுரை வாழ் மக்களாகிய எல்லாருக்கும் ஒரு பெருமை. நான் எப்பவுமே கேப்டன் மதுரையை பற்றி என்கிட்ட பகிர்ந்து கொண்டே இருப்பார். நான் நிறைய முறை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எந்த ஊருக்குள்ள போனாலும் ஒரு பிரைட் இருக்காது எனக்கு. ஆனா மதுரைக்குள்ள கால் வச்சாலே மதுரையின் மருமகள் நான். மதுரையின் மருமகளாக என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களோடு நான் எப்பொழுதும் கலந்து இருப்பேன் என்பதை உறுதியாக இந்த நேரத்தில் சொல்ல. கேப்டன் எங்கும் போல நம்ம கூட தான் இருக்கார். அவருடைய அப்போ கேப்டன் நம்ம கூட வந்தார். இப்ப தெய்வமாக நாம் செல்கின்ற அனைத்து இடங்களுக்கும் கேப்டன் தெய்வமாக இருந்து நம்மளை வழி நடத்தி கொண்டிருக்கிறார் என்றால் அந்த வார்த்தை மிக இல்லை என்பதை இந்த நேரத்தில் சொல்றேன். மதுரை மீனாட்சியின் அருளாலும் சொக்கரின் ஆசீர்வாதத்தாலும் இந்த மதுரையை நான் பார்த்து வியந்த பல விஷயத்துல நான் வியந்திருக்கேன். அதுல ஒரு ஷார்ட்டா உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். பரமேஸ்வரர், பராசக்தி, கணேசா, முருகர், இதுதான் அவங்க ஃபேமிலி. அத முதல்ல நான் நேரா பார்த்த ஊர் மதுரை. சிவனின் சாட்சியாக பசுமலையும் ஆதிபராசக்தியின் உருவமாக மதுரை மீனாட்சியும் கணபதியின் அடையாளமாக ஆனைமலையும் முருகரின் அடையாளமாக திருப்பரங்குன்றம் கோவிலும் இன்னைக்கு உலக அளவுல பிரசித்தி பெற்றிருக்கிறது என்றால் மதுரை சாதாரண வரலாறு கிடையாது. தமிழ் பிறந்த மண், தமிழ் உருவான இடம் மதுரை. அதனால எல்லாமே மதுரை என்றாலே பெருமைக்குரிய விஷயம். சண்முக பாண்டியன் கூட இப்ப நடிச்ச கொம்பு சீவி படம் வெகு விரைவிலே ரிலீஸ் ஆக இருக்கிறது. அத தலைவர் என்ன நினைச்சு பாண்டியன் பேர் வச்சாருன்னு தெரியல. அவருக்கு அமைகிற படம் எல்லாமே மதுரை சப்ஜெக்டாவும் பாண்டியாவே வர்றாரு. அதுல தம்பி இன்னைக்கு ஒரு டீசர் வந்துச்சு, பார்த்திருப்பீங்க. மதுரைனால எல்லாத்துலயுமே பெஸ்ட் சி அப்படிம்பாரு, மதுரைனால சிறந்த ஊர் அப்படிம்பாரு. நீங்க படம் பாருங்க, நான் சொன்னது என்னன்னு உங்களுக்கு அப்ப புரியும். கொம்பு சீவி வெகு விரைவில் ரிலீஸ் ஆகுது. அந்த வகையில இன்னைக்கு மதுரையின் மருமகளாக என் அன்பு சகோதர சகோதரிகளின் அண்ணியாக இன்னைக்கு இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்க வந்திருக்க. இது எப்பயோ நடந்திருக்க வேண்டியது, கொஞ்சம் கால தாமதமாயிருச்சு. உள்ளம் தேடி இல்லம் நாடி மற்றும் மக்களை தேடி மக்கள் தலைவர் என்கின்ற ரத யாத்திரையின் பயணமாக இன்றைக்கு தொடங்கி நம்ம டிசம்பர் 2ஆம் தேதி வரைக்கும் ஈரோடு மாவட்டத்தில் 3ஆம் கட்ட பயணத்தை முடிக்க இருக்கிறோம். அதற்கு பிறகு 4ஆம் கட்ட பயணம் கன்னியாகுமரியில இருந்து விருதுநகர் வரைக்கும் வர இருக்கிறோம். அதற்கு பிறகு உங்க எல்லாருக்கும் தெரியும், டிசம்பர் 28 நம்ம தலைவருடைய குரு பூஜை. அனைவரும் 2ஆம் வருட குரு பூஜைக்கு சென்னைக்கு தவறாமல் வந்து கலந்துக்கணும். அது மட்டும் இல்லை, ஜனவரி 9 கடலூரில் நடக்கின்ற மாநாடு இந்த உலகமே திரும்பி பார்க்கின்ற ஒரு மிகப்பெரிய வெற்றி மாநாடாக மக்கள் உரிமை மீட்பு மாநாடு 2.0 இன்னைக்கு 16 கடலூர்ல
பந்தக்கால் நட்டு மிக பிரம்மாண்டமாக அந்த பணிகளை இன்று நம்ம தொடங்கிட்டோம். காலையிலேயே சுப முகூர்த்த வேளையிலே பந்தக்கால் நட்டு நம்ம மாநாடு பணிகள் தொடங்கியாச்சு. நான் அப்படியே யோசிப்பேன், ஒவ்வொரு விஷயம் நம்ம பிளான் பண்ண மாட்டோம், தானா நடக்கும். இப்ப கூட நான் கார்ல எல்லார்ட்டையும் பேசிட்டு வந்தேன். இன்றையிலிருந்து நீங்க கரெக்டா கணக்கு போட்டீங்கன்னா டிசம்பர் 28 தலைவருடைய குரு பூஜை பார்த்தோம்னா 48வது நாள் வருது. ஒரு 48 என்பதே ஒரு மண்டலம். இது தானா அமையிறது தான். இன்னைக்கு 16ல இருந்து தலைவருடைய 28 குரு பூஜை வரைக்கும் பார்த்தா 48வது நாள். அதுல இருந்து 11 நாள்ல நம்மளுடைய மாநாடு. மெயினா இன்னைக்கு நான் ஏன் மதுரைக்கு வந்திருக்கேன், நம்மளுடைய அடுத்த தேர்தல் பணிக்காக நாம செய்ய வேண்டிய மிக முக்கியமான கடமைகள் இன்னைக்கு நமக்கு இருக்கு. அதுல நான் ஒரு வருஷமா உங்ககிட்ட எல்லார்கிட்டையும் அறிவுறுத்துதல் படி பூத் கமிட்டிகளை அமைப்பதும் பூத் முகவர்களை அமைப்பதும் BL2 ஃபார்ம் நீங்க கலெக்டர் கிட்ட கொடுத்து ஒப்புதல் ரசீது வாங்குவதும், அதே போல அணிகளுக்கு நமக்கு மொத்தம் 16 அணிகள் இருக்கு. ஒவ்வொரு அணிக்கும் 5 பேரை நீங்கள் தேர்ந்தெடுத்து கொடுப்பதும் என்று தொடர்ந்து தலைமை கழகம் உங்களை அறிவுறுத்தி அந்த பிரகாரம் நம்ம இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கோம். அந்த வகையில் நம்மளுடைய மண்டல பொறுப்பாளர் அண்ணன் பன்னீர் அவர்கள் மதுரையில் இருக்கின்ற அனைத்து தொகுதிகளிலுமே நாம BL2 ஃபார்ம் முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்றதே என்னை பொறுத்த வரைக்கும் மிக ஒரு சந்தோஷமான விஷயம். அந்த பணிகளை மிக சிறப்பாக செய்து முடித்த மண்டல பொறுப்பாளர், மாவட்ட பொறுப்பாளர், தொகுதி பொறுப்பாளர், மாவட்ட கழக செயலாளர்கள், இங்கே இருக்கின்ற அனைத்து நிர்வாகிகளுக்கு தான் அந்த வெற்றி போய் சேரும். அது மட்டும் இல்ல, இங்க நம்மளுடைய பக்கத்து மாவட்டத்தில் இருக்கின்றது மதுரையை சுற்றி இருக்கின்ற அண்ணன் கணபதி அவர்களாகட்டும், அதே போல பாலச்சந்தர் ஆகட்டும், முத்துப்பாண்டி ஆகட்டும், மிக சிறந்த ஒரு மாவட்ட கழக செயலாளர்களாக ஒரே குடும்பமாக இணைந்து தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை மிக சிறப்பாக அவர்கள் எல்லாரும் செயலாற்றி கேப்டனுடைய பேருக்கும் புகழுக்கும் மிகப்பெரிய அளவில் ஒரு அடையாளமாக மதுரையை சேர்ந்த அனைத்து மாவட்ட செயலாளர்கள் இன்னைக்கு இருக்காங்கன்றத நான் பெருமையோடு இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க பார்த்தோம்னா ஆண்ட கட்சிக்கும் ஆளுகின்ற கட்சிக்கும் சரிசமமாக சிம்ம சொப்பனமாகுகின்ற விளங்கும் ஒரே கட்சி தேசிய முற்போக்கு திராவிட கழகம். இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க இருக்கின்ற 63,000 பூத்துகளிலுமே பூத் கமிட்டி அமைத்து BL2 ஃபார்ம் பண்ணி கலெக்டரிடம் ஒப்புதல் ரசீது பெற்ற ஒரு கட்சினா அது தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்பதை இந்த நேரத்தில் நான் பெருமையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன்னா ஆளுங்கட்சியும் ஆண்ட கட்சியும் பூத் கமிட்டி போடுறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் இன்னைக்கு நாம் இன்னும் ஆளும் கட்சி என்கின்ற இடத்துக்கு வராத போதே நாம் கட்சி ஆரம்பித்து 20 ஆண்டு காலம் ஆகி இப்போ 2026 தேர்தல் சந்திக்கின்ற இந்த நேரத்தில் தமிழ்நாடு முழுக்க பூத் கமிட்டிகளை அமைத்து ஆளும் கட்சிக்கும் ஆண்ட கட்சிக்கும் இணையாக சிம்ம சொப்பனமாக விளங்கி கொண்டிருப்பது தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்பதை பெருமையோடு இந்த நேரத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அதனால இன்னைக்கு ஒரு 80 to 85% நீங்க எல்லாம் முடிச்சுட்டீங்க. மீதி இருக்கின்றதையும் சீக்கிரம் முடித்து வருகின்ற நம்மளுடைய தேர்தலுக்கு வெகு விரைவில் நாம் தயாராக இருக்க வேண்டும் என்று உங்ககிட்ட சொல்றேன். ஏன்னா தேர்தல் தேதி வெகு விரைவிலே அறிவிப்பு வருவதாக சொல்றாங்க. அதே போல இன்னைக்கு SIR அப்படின்னு தமிழ்நாடு முழுக்க வாக்குகள் சரி பார்க்கிற முகாம் நடந்து கொண்டிருக்கிறது. பல்வேறு கட்டமான அதற்கு விமர்சனங்கள் இருந்தாலும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை சேர்ந்த நம்மளுடைய தலைமை நிர்வாகிகளும் நம்மளுடைய ஒன்றிய நகர பேரூர் கிளைக்கழக நிர்வாகிகள் வரைக்கும் அனைவரும் ஒவ்வொருவரும் பூத் முகவர்களாக இருப்பவர்கள் பூத் சாவடிகளுக்கு சென்று தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் வாக்குகள் சிந்தாமல் சிதறாமல் அனைவருக்கும் வாக்கு உறுதி செய்யப்பட வேண்டியது உங்கள் ஒவ்வொருவருடைய கடமை. நம்ம நிர்வாகிகள் மட்டும் கிடையாது, நம்ம குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு கூட அனைவருக்குமே நீங்கள் அந்த உறுப்பினர் நம்மளுடைய வாக்காளர் அடையாள அட்டையை உறுதிப்படுத்தி தேர்தலுக்கு நாம் தயாராக இருக்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன்.
ஏன்னா இன்னைக்கு ஆளும் கட்சியாக இருப்பவர்கள் SIR என்றதுல பல முறைகேடுகள் நடப்பதாகவும் சொல்றாங்க. ஏற்கனவே ஆண்ட கட்சி இல்ல நல்ல முறைப்படி போகுதுன்னு சொல்றாங்க. அது என்ன வேணா சொல்லட்டும், நம்ம வேலையில நாம உறுதியாக இருப்போம். நமக்கு தேவை நம்மளுடைய வாக்காளர் அட்டை உறுதி செய்யப்பட்டதா என்பதை நீங்க ஒவ்வொருத்தரும் அதை சரிபார்க்க வேண்டிய மிக முக்கிய பொறுப்பு உங்க எல்லாருக்கும் இருக்கு. நம்ம மட்டும் இல்ல, நம்ம வீட்டுல 5 பேர் இருந்தா 5 பேருக்குமே அந்த வாக்காளர் அட்டை இருக்கா என்பதை நீங்கள் அனைவரும் கட்டாயம் உறுதி செய்து கொள்ள வேண்டும். அதுதான் இந்த ஜனநாயக நாட்டில் நமக்கான ஓட்டு உரிமை, நம்ம வாக்காளர் அட்டை தான். அதனால யாராவது பெயர்கள் விடுபட்டிருந்தாலோ அது நீக்கப்பட்டிருந்தாலோ உடனடியாக நீங்க போய் முறையிட்டு அந்த வாக்காளர் அட்டையை வாங்கணும். அதற்கு நம்மளுடைய மண்டலம், மாவட்டம், தொகுதி பொறுப்பாளர்கள், மாவட்ட கழக செயலாளர்கள், முக்கிய நிர்வாகிகள் அனைவரும் நம்மளுடைய நிர்வாகிகளோடு இணைந்து பணியாற்றி அந்த வாக்காளர் அட்டையை அனைவருக்கும் உறுதி செய்யணும் சொல்லி இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டும் இல்ல, மதுரை என்றாலே மிக சிறப்பு. கேப்டனுடைய அத்தனை முக்கியமான நிகழ்வுகளுமே மதுரையிலிருந்து தொடங்கினதுதான். மதுரை அப்படின்னாலே அழகர் ஆத்துல இறங்குறதா உலக பிரசித்தி பெற்றது. மதுரை மீனாட்சி திருக்கல்யாணம் உலக பிரசித்தி பெற்றது. அந்த வகையில எங்களுடைய திருமணம் இந்த மதுரையில அடுத்த ஒரு சித்திரை திருவிழாவாக நடந்தது 1990. இன்னைக்கும் திருமணம் ஒரு வரலாறு சகாப்தம். அது மதுரையில் பிறந்த கேப்டனுக்கும் மதுரை வாழ் மக்களாகிய உங்களுக்கான அடையாள பெருமை என்றத உங்க மருமகளா நான் பெருமையா சொல்றேன். அதுக்கு அடுத்தது 2005 கேப்டன் தொடங்கிய கட்சி ஆரம்பித்து முதல் மாநாடு உலகத்திலேயே நம்பர் 1 மாநாடு என்று பெயர் பெற்றிருக்கிறது என்றால் அந்த பெருமைக்குரியவர்கள் நமது நிர்வாகிகள், தொண்டர்களாகிய நீங்க தான். நீங்க எல்லாம் யூடியூப் எல்லாரும் பாப்பீங்கன்னு எனக்கு தெரியும். இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் நடந்த அனைத்து மாநாடுகளில் எது பெஸ்ட் மாநாடு அப்படின்னு பாக்குறாங்க. பாத்தீங்களா? எல்லாரும் பாத்தீங்களா? 10 டாப் 10 அப்படி எடுத்தா 10 ஒரு கட்சி, 9 ஒரு கட்சி, 7, 8, 6 வருது. 5 ஒரு கட்சி, 4, 3, 1, 2, 3 இடத்தை பிடிப்பது தேசிய முற்போக்கு திராவிட கழகம். அதில் 3ஆம் இடத்தை பிடித்தது நம்மளுடைய இளைஞர் மாநாடு. 2வது இடத்தை பிடித்தது நம்மளுடைய மகளிர் மாநாடு. முதல் இடத்தை பிடித்தது நம்முடைய மதுரை மாநாடு. அப்படின்றத மதுரையில் உங்க முன்னாடி நான் சொல்வதில் பெருமைப்படுகிறேன். இன்னைக்கு தமிழ்நாட்டில் எத்தனையோ கட்சி இருக்காங்க, எத்தனையோ கட்சிகள் ஆட்சி செய்திருக்காங்க. ஆனாலும் நம்பர் 1 கட்சியாக நிரூபித்தது தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்றால் அந்த பெருமை, அந்த வெற்றி அனைத்தும் என் அன்பு தொண்டர்களாகிய உங்க ஒவ்வொருவருக்கும் கிடைத்த வெற்றி என்பதை உங்களிடம் நான் பெருமையோடு தெரிவிச்சுக்க கடமைப்பட்டிருக்கேன். இங்க எத்தனையோ தேர்தல் நம்ம சந்திச்சிருக்கோம், எத்தனையோ வாட்டி நாங்க தேர்தலுக்கு வந்திருக்கோம். மதுரையை சுற்றி என் கால் படியாத இடமே இல்லை அப்படின்னு சொல்ற அளவு இடைத்தேர்தல்களாகட்டும், நடந்த கார்பரேஷன் எலெக்ஷன்ல ஒவ்வொரு வார்டுக்கும் நேரடியாக சென்று நாம் பணியாற்றிய நினைவுகள் எனக்கு பசுமரத்தாணி போல இருக்கு. ஏன்னா 2 மாபெரும் தொகுதிகளை வென்றெடுத்தது தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 2011. மதுரை மத்தியும் திருப்பரங்குன்றமும் முரசு சின்னம் வென்று தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினர்களாக ஆன தொகுதிகள். அதுக்கப்புறம் நடந்த இடைத்தேர்தல்களில் ஆண்ட கட்சிக்கும் ஆளும் கட்சிக்கும் பயத்தை ஊட்டி சரிசமமாக வாக்குகளை தனி ஒரு கட்சியாக இருந்து நேர்மையோடு காசு பணம் எதுவும் கொடுக்காம 25,000 ஓட்டு வாங்கணும். இந்த அண்ணன் உட்கார்ந்திருக்காரு பன்னீரன், அவரும் இடைத்தேர்தலிலே போட்டியிட்டு அன்றைக்கு எதிர்கட்சியாக இருந்த அதிமுகவுக்கு இணையாக வெறும் 1500 ஓட்டு மட்டும் கம்மியா நம்ம வாங்கி அதிமுகவுக்கே மிகப்பெரிய, அப்ப ஜெயலலிதா அவர்கள் இருந்த போதே சொல்ற, கலைஞர் அவர்கள் இருந்த போதே சொல்ற, மிகப்பெரிய ஒரு சரித்திரத்தை உருவாக்கியது நம்ம கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் நம்மளுடைய மக்கள் தானா என் வார்த்தை மிக இல்லை. ஏன்னா இதெல்லாம் பெருமைக்குரிய தருணங்கள்.
நீங்க யாரும் ஒண்ணும் கவலைப்படாதீங்க. வாழ்க்கை ஒரு வட்டம். மேல இருக்கிறவங்க கீழே வந்துதான் ஆகணும், கீழே இருக்கிறவங்க மேல போய் தான் ஆகணும். இதுதான் உலக நீதி வரலாறு. 2026 தேர்தல் உங்க எல்லாருக்கும் சொல்ற இந்த நல்ல நாள்ல குறிச்சு வச்சுக்கங்க. தலைவருடைய கனவு லட்சியம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அவர் எதற்காக ஆரம்பித்தாரோ அதை நிச்சயம் நாம் அடைந்தே தீர்வோம் என்பதை இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் சொல்றேன். நீங்கள் விரும்பும் ஒரு மகத்தான கூட்டணி நிச்சயம் அமையும். நீங்கள் விரும்பும் ஒரு மகத்தான எண்ணிக்கை தேமுதிக வேட்பாளர்கள் நிற்பாங்க. நாம் நிற்கின்ற அனைத்து இடங்களிலும் நாம் உறுதியாக வெற்றி பெறுவோம், வரலாறு படைப்போம். 2026 தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் வரலாற்றை மீண்டும் நாம் உருவாக்குவோம் என்பதை இந்த நேரத்தில் உங்ககிட்ட சொல்றேன். அதனால இங்க இருக்கிறவங்கள எத்தனை பேர் எம்எல்ஏ எனக்கு தெரியல. ஏன்னா உறுதியாக இந்த முறை கடவுள் அருளால் தலைவர் ஆசீர்வாதத்தால் கூட்டணி மந்திரி சபை அமையும் 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 என்று எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. மதுரை மீனாட்சியின் அருளாலும் அதே மாதிரி இப்ப நான் சொன்ன மாதிரி நம்மளுடைய சிவபெருமான் கணபதி மற்றும் திருப்பரங்குன்ற முருகர் அருளால் நிச்சயம் அப்படி ஒரு நிலைமை வரும் பொழுது, கூட்டணி மந்திரி சபை வரும் பொழுது இங்க இருக்கிறவங்க எம்எல்ஏ மட்டும் கிடையாது, மந்திரிகளாக ஆகின்ற வாய்ப்பை கூட கடவுள் நிச்சயம் உருவாக்குவார் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். அது மட்டும் இல்லை, அதற்கு அடுத்து 3 மாதம் கழித்து நடக்க இருக்கின்ற உள்ளாட்சி தேர்தல் அதை மைண்ட்ல வச்சுக்கங்க இப்பவே. ஏன் அண்ணி எப்ப பாரு பூத் கமிட்டி அமைங்க, எப்ப பாரு BL2 முடிச்சிங்களா ஏன் கேட்கிறேன்றது புரியுதா உங்களுக்கு? நீங்கெல்லாம் என்ன சொல்றீங்க? வேலூர் நாச்சியார், எங்கள் அன்னை ஜான்சி ராணி, வருங்கால தமிழகம், அடுத்த முதல்வர் எல்லாம் நீங்க சொல்றீங்க. ஒரு படி அண்ணன் பன்னீர்செல்வம் ஒரு படி மேல போய் பிரதமர் இன்னைக்கு. பிரதமர் பிரேமலதா விஜயகாந்த் அப்படின்ட்டாரு. அவருக்கு பிரேமலதான்னு அவருக்கு மைண்ட்ல பிரதமர் வந்துச்சு. சொன்னார், நானும் கிண்டல் என்னன்னு இல்ல ஸ்லிப் ஆயிடுச்சு, தெரியாது யாருக்கு என்ன யாருக்கு என்ன வருது தெரியாது. கடவுள் ஒருத்தர் தான் இறுதி எஜமானர். அவர் ஒரு கணக்கு போட்டு அதை தடுக்கிற சக்தி இங்க யாருக்கும் கிடையாது. அதனால நான் என்ன சொல்றேன், நீங்கெல்லாம் என்ன அப்படி நினைக்கிறீங்க? என் மனசுல என்ன இருக்கு தெரியுமா? ஓப்பனா சொல்றேன், கேப்டனை நம்பி வந்தவர்கள் கைவிடப்படார். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை நம்பி வந்த நீங்க எல்லாம் வாழ்ந்ததாக ஒரு சரித்திரத்தை உங்கள் அண்ணியாக இந்த மதுரையின் மருமகளாக உருவாக்கியே தீர்வேன். இதான் என்னுடைய மைண்ட்ல 24 hours ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால வருகின்ற தேர்தல்கள் தேமுதிகவுக்கு மிக முக்கிய தேர்தல். அதுக்கு அடுத்து வருகின்ற உள்ளாட்சி தேர்தலில் இங்கு இருக்கின்ற நீங்கள் அனைவரும் கவுன்சிலர்களாக, வைஸ் சேர்மனா, சேர்மனாக, டெப்டி சேர்மனா எல்லாம் ஜெயிக்கணும். நீங்க ஏன் கனவு அதுதான். ஏன் மேயரா கூட தான் நீங்க வரலாம், ஏன் வரக்கூடாதா? வரலாம், மேயரா வரலாம், துணை மேயரா வரலாம், எது வேண்டும் என்றாலும் நடக்கும். நடக்காது என்பது ஒண்ணும் இல்லை. தலைவர் சொன்னது போல் முடியும் என்பதுதான் கேப்டனுக்கான வார்த்தை, முடியாது என்பது முட்டாளுக்கான வார்த்தை. அதனால மதுரையில் ஒரு வரலாற்றை மீண்டும் நாம் படைப்போம். அதுல எந்த மாற்று கருத்தும் யாருக்கும் வேண்டாம் அப்படின்னு இந்த நேரத்தில் சொல்றேன். எனவே வெகு விரைவில் வர இருக்கின்ற தேர்தலுக்கு நாம் தயாராகுவோம். உங்க எல்லாருக்குமே நான் இப்பயே சொல்லிடுறேன், தலைவருடைய 2ஆம் குரு பூஜைக்கு நீங்க எல்லாரும் வந்து கலந்துக்கங்க. அதுக்கு அடுத்தது 11 நாள்ல கடலூர்ல நடக்கின்ற மாநாடு. இப்பவே நான் சொல்றேன், எல்லா ஊர்லயும் ஒவ்வொரு கிராமத்துக்கு குறைந்தது 2 வண்டி கட்டாயம் வரணும். ஒவ்வொரு கிராமத்திலையும் ஒரே பேனர் நீங்க வைக்கணும், கொடி வைக்கணும். நீங்கள் அனைவரும் நம்ம ஒவ்வொரு கிளைகள், ஒவ்வொரு பூத், ஒவ்வொரு கிராமத்துல இருந்தும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை சேர்ந்த நம்ம நிர்வாகிகள், தொண்டர்கள் அன்னைக்கு எப்படி தமிழ்நாடு முழுக்க இருந்து மதுரையை நோக்கி படை மாதிரி நம்ம மக்கள் வந்தார்களோ, அதுபோல் நம்ம அனைவரும் சேர்ந்து கடலூருக்கு கேப்டனின் சிங்கப்படையாக, சிங்கநிகர் படையாக நாம் அனைவரும் செல்வோம். மகத்தான வெற்றியை நமது மாநாட்டிலே கொண்டு வருவோம். இந்த 2.0க்கான கவுண்டவுன் ஸ்டார்ட். இன்னையிலிருந்து கவுண்டவுன் ஸ்டார்ட். ஏன்னா இன்னைக்கு தான் நம்ம பந்தக்கால் நட்டிருக்கோம் மாநாட்டு திடல்ல.
இன்றையிலிருந்து தலைவர் குரு பூஜை 48 நாள், அதுல இருந்து 11 நாள் நம்மளுடைய மாநாடு. சோ எல்லாரும் இப்பயே தயாரா இருங்க. எல்லாம் போய் ஒவ்வொரு ஊர்லயும் அட்வான்ஸ் புக்கிங் பண்ணிருங்க வாகனங்களுக்கு. நான் ஏன் சொல்றேன்றது உங்களுக்கு புரியும். அறிக்கை நான் கொடுத்திருக்கேன், என்னன்னு சொல்லி கொடுத்திருக்கேன். ஏன்னா உங்க எல்லாருக்கும் தெரியும், டிசம்பர் வந்துட்டாலே ஆஃப் இயர்லி ஹாலிடேஸ், அப்புறம் கிறிஸ்துமஸ், நியூ இயர், அப்புறம் ஐயப்பா சீசன், பொங்கல் என்று தொடர்ந்து பல்வேறு விடுமுறை நாட்கள், அப்புறம் வண்டி கிடைக்காதுன்னு சொல்லக்கூடாது. எனவே கண்டிப்பாக மீதி எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். உங்களுடைய கடமை ஒவ்வொரு ஊர்ல இருந்து நீங்க வந்து மாநாடு திடல்ல பங்கேற்று நாம் தலைவருக்கு காட்டும் விசுவாசமாக நாம் அனைவரும் கேப்டனின் பிள்ளைகள் என்பதை நிரூபிக்க மகத்தான வெற்றி மாநாடு அமைச்சு தரணும் நான் கேட்டுக்கிறேன். இப்ப கூட மணிகண்டன் பேசுறப்ப சொன்னாரு, விஜய பிரபாகரும் சண்முக பாண்டியனும் மருது பாண்டியர்கள் என்று. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் என்னுடைய வீர தளபதியாக நான் நினைப்பது எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர்களும், என்னுடைய அன்பு சகோதர சகோதரிகளாக நீங்களும், என்னுடைய மகளிர் சகோதரிகளாக ஒவ்வொருவரையும் நான் குயிலியா பாக்குறேன். உங்க அண்ணியார் வந்து வேலு நாச்சியார்னா நீங்க தான் குயிலிகள். தலைவர் வந்து இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு கட்சியை உருவாக்கி கொடுத்துட்டு இன்னைக்கு நம்ம கிட்ட கொடுத்துட்டு போயிருக்காருன்னா, அவரோடு எதுக்கு இந்த கட்சி ஆரம்பிச்சாரோ அதை நிறைவேற்றி, அவர் கனவு லட்சியத்தை நிறைவேற்றி அந்த வெற்றி கனிகளை தலைவர் பாதத்திலே நாம் சமர்ப்பிக்கும் நாள் தான் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் உண்மையான வெற்றி நாள் என்பதை இந்த நேரத்தில் உங்க எல்லாருக்குமே நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அதனால இன்னைக்கு தீர்மானங்கள் நிறைவேற்றுனீங்க. அதுல நீங்க படிக்கும் போதே எனக்கு மனசுல வலிக்குது. என்ன சொல்றீங்க, மதுரையினாலே பெருமைக்குரிய ஒரு ஊர், ஆனா முதல் தீர்மானமே எனக்கு ரொம்ப மனசுக்கு வலிச்சு. இந்தியாவிலேயே மிக அசுத்தமான ஒரு சிட்டி எதுனா மதுரை அப்படிங்கிறீங்க. எதுக்கு இந்த நிலைமை? அப்போ இங்க கார்பரேஷன் ஒன்று செயல்படுதா இல்லையா? இங்க இருக்கிறவங்க வெறும் ஊழல் செய்து இன்னைக்கு கைதாகி இன்னைக்கு கார்பரேஷன்ல இன்னைக்கு மேயரா இருந்தவர்கள் அவமானத்தின் அடையாளமா ராஜினாமா பண்ணிட்டு போயிருக்காங்க. இதை விட ஒரு கேவலம் எங்க இருக்கு? என்ன அப்படி ஊழல்? கேப்டன் சொன்னது போல என்னத்தை கொண்டு போறோம்? செத்தா 3க்கு 4 தான். அந்த 3 கார் அருணா கொடிய கூட பிச்சுட்டு தான் மண்ணுல போட போறாங்க. என்ன ஊழல் பண்ணி கோடி கோடியா சம்பாரிச்சு என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ண போறீங்க? ஒண்ணும் கிடையாது. கடைசியில ஊழல்வாதிகள் என்ற அவப்பெயரோட தான் உங்க வாழ்க்கை முடியும். இதுல என்ன வரலாறு இருக்கு? இதுவே தலைவர் கேப்டன் மாதிரி நம்மளால முடிஞ்சதை மக்களுக்கு உதவி செய்தும், நம்மளால முடிந்த அனைவருக்கு உணவளித்து, நம்மளால முடிந்த அனைவருக்கு என்னெல்லாம் செய்யணுமோ நல்லதை செய்யுங்க. நாம மறைந்த பிறகும் நம்மளுடைய பேர் நிலைத்து இருக்கும். அதுல மாற்று கருத்து இல்ல. நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். தலைவர் கூட, தலைவர் இருந்த போது கூட கேப்டன் பெருமை யாருக்கும் தெரியல. இதுதான் உண்மை. தலைவர் இருந்த போது கூட அவர் பெருமை தெரியல. இதே மதுரைக்கு கேப்டன் கூட நான் எவ்வளவு வாட்டி வந்திருக்கேன். அப்ப கூட மதுரையில் இருக்கிறவங்க கேப்டன் பெருமை அப்ப தெரியல. ஆனா இன்னைக்கு மதுரை இல்ல, சென்னை இல்ல, தமிழ்நாடு இல்ல, உலகம் முழுவதும் கேப்டன் படத்தை வச்சு பூஜை செய்யாத தமிழர்களே இல்லை என்ற ஒரு அடையாளத்தை கேப்டன் உருவாக்கிட்டு போயிருக்கார். இதான் உண்மை. இன்னைக்கு கேப்டன் கோவிலுக்கு நீங்க, நான் டெய்லி இங்க மாதிரி வந்தா போக மாட்டேன். அங்க இருந்தா என்னால கேப்டன் கோயிலுக்கு போகாம இருக்க முடியாது. நான் போய் அங்க நின்னா தினம்தோறும் மலேசியா, சிங்கப்பூர், பாரிஸ், லண்டன், அமெரிக்கா, துபாய், உலகம் எல்லாம் இருந்து வர்றாங்க தலைவரை பார்க்க தமிழர்கள். இலங்கை எப்படி வர்றாங்க? இன்னைக்கு எந்த ஒரு தலைவருக்கும் கிடைக்காத ஒரு பெருமை நம்ம கேப்டனுக்கு கிடைச்சிருக்குன்னா அது எப்படி வாழணும் அப்படின்னு தனக்குன்னு ஒரு இலக்கணத்தை வகுத்து, அந்த வகையிலே நான் வாழ்ந்த காலம் என் மக்களுக்காகவே வாழ்வேன் என்று சொல்லி வெறும் சொல்லாக இல்லாமல் செயலாக நிரூபித்து வாழ்ந்தவர் கேப்டன் அவர்கள். இப்ப கூட நான் கார்ல வரும்போது ஒரு யூடியூப் பார்த்தேன். அமெரிக்கால ஒரு மிகப்பெரிய ஹோட்டல், அமெரிக்கால கேப்டனுடைய புகைப்படத்தை என்ட்ரன்ஸ்ல வச்சு டெய்லி பூஜை பண்றாங்க.
அங்க வருகின்ற ஆங்கிலேயர்களாகட்டும் எல்லாரும் யார் இவர் போட்டோ இங்க வச்சு பூஜை பண்றீங்க? இங்கிலீஷ்காரங்க, தமிழ்காரங்களுக்கு தெரியும். அப்போ நம்ம தமிழர்கள் கேப்டனை பத்தி சொல்லும் பொழுது, ஓ such a great man, ஓ he is captain அப்படின்னு ஆங்கிலேயர்களை புகழக்கூடிய அளவு, ஒரு உதாரணமாக மதுரைக்கு பெருமை சேர்க்கின்ற அளவு உலகம் முழுவதும் இன்னைக்கு தலைவர் பெயர் இருக்குன்னா இப்படித்தான் ஒருத்தர் வாழணும் என்பதை உருவாக்கிட்டு போயிருக்கார். கேப்டன் ஒரு டிக்ஷனரி. நான் சொல்றேன், கேப்டன் இஸ் a டிக்ஷனரி. நமக்கு என்ன வேணாலும் அவர் வாழ்க்கையை புரட்டணும்னா நமக்கு எல்லாமே அங்கிருந்து கத்துக்கலாம், எல்லாமே கத்துக்கலாம். ஒரு மனிதர் எப்படி வாழணும், எப்படி உதாரணமா இருக்கணும், எப்படி இலக்கணமாக இருக்கணும், மற்றவர்களுக்கு எப்படி உதவி செய்யணும், எப்படி அனைவர் வயிறு பசியாத்தணும், நம்மால் முடிஞ்ச உதவி எப்படி செய்யணும். இன்னைக்கு கூட பிளைட்ல இருக்கிற எல்லாரும் வந்து புகைப்படம் எடுக்கிறாங்க என்கிட்ட. எல்லாரும் சொல்றது அழுகுறாங்க, கேப்டனை நினைச்சு நாங்க அழுகாத நாளே இல்லை. தலைவர் இறந்து ஒரு வாரம் வேலைக்கும் போல சிங்கப்பூர்ல இருந்து வந்தவங்க அழுகுறாங்க. என்ன சொல்றாங்க? ஒரு உதாரணமா வாழ்ந்துட்டு போயிருக்காரு கேப்டன். அவரை இந்த ஜென்மம் இந்த உலகம் இருக்கும் வரை மக்கள் மறக்காத அளவு வாழ்ந்துட்டு போயிருக்காரு. முதலமைச்சராக ஒருவேளை ஆயிருந்தா கூட ஏதோ லஞ்சம் ஊழல் புகார் கூட தலைவர் மேல ஏதாவது கொண்டு வந்து சேர்த்திருப்பாங்க. அப்படி ஒரு கெட்ட பெயர் வரக்கூடாதுன்னு தானோ என்னவோ எதிர்கட்சி தலைவராகவே மக்கள் மனசுல நிரந்தர முதல்வராக கடைசி நிமிடம் வரைக்கும் இந்த உலகம் இருக்கும் வரை நிரந்தரமான முதல்வரா, நிரந்தர மனிதரா, தலைவர் அனைவர் மனசுல இடம் பிடிச்சிருக்காருன்னா அவர் வாழ்க்கை தான் அதுக்கான வரலாறு. அதை இந்த மதுரையில நான் சொல்ல பெருமைப்படுறேன், உண்மையிலே நான் பெருமைப்படுறேன். இன்னைக்கு ஈவினிங் கம்பம்ல நம்மளுடைய கேப்டனோட ரத யாத்திரை இருக்கு. அது ஏன் ஸ்ரீலங்கால இருந்து தமிழர்களால் உருவாக்கப்பட்ட அந்த தேர் தலைமை கழகத்திற்கு வந்து மக்களை தேடி மக்கள் தலைவர் என்ற அந்த ரத யாத்திரை இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க நம்ம கேப்டன் ரதம் வந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா தலைவர் இல்லாம நம்ம எங்கும் போனதே கிடையாது. எனவே தெய்வமாக இன்னைக்கு தலைவர் நம்ம கூட வந்துகிட்டு இருக்காரு. ரத யாத்திரை அத்தனை மக்களும் போற்றக்கூடியதாக வரவேற்கக்கூடியதாக இருக்குதுன்னா என் வார்த்தை மிகையில்லை. மதுரைக்கும் வருகிறார், திருப்பரங்குன்றத்திலும் அதே போல பாலச்சந்தர் மாவட்டத்திற்கும் ரத யாத்திரை இருக்கு. நீங்கள் அனைவரும் வந்து ரத யாத்திரையில பங்கேற்க வேண்டும். தலைவருடைய ரத யாத்திரை மக்கள் போற்றும் ஒரு ரத யாத்திரையாக, மீண்டும் ஒரு சித்திரை திருவிழாவாக அந்த நாள் இருக்க வேண்டும் என்று உங்க எல்லாரையும் பார்த்து நான் கேட்டுக்கிறேன். அதனால இந்த மீட்டிங் முடிச்சு புகைப்படம் எடுக்கணும்ன்றவங்க மேடைக்கு வரணும், எல்லாரும் போய் சாப்பிடணும். அனைவருக்கும் உணவு தயாராக இருக்கிறது. பத்திரிகை நண்பர்களாகிய உங்களுக்குமே உணவு தயாராக இருக்கு. சாப்பிட்டுட்டு எல்லாரும் பத்திரமா போகணும். நான் சொன்னதை மறந்துடாதீங்க. யாரெல்லாம் இன்னும் பூத்து கம்மியா இன்னும் போட வேண்டியவங்க போட்டு முடிக்கணும். பிஎல்டு முடிக்காதவங்க பிஎல்டு முடிச்சிட்டீங்க. பூத்து அதே மாதிரி அணிகளுக்கு 5 பேர் வாக்காளர் அடையாள அட்டை செக் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய கழக பணியில கவனமாக இருந்து பணியாற்றணும் சொல்லி கேட்டுக்கிட்டு, நல்லவர்கள் லட்சியம் வெல்வது நிச்சயம், நமது முரசு 8 திக்கும் வெற்றி முரசு கொட்டும் என்று கூறி என்னை வரவேற்ற அனைவருக்கும், நான் பார்த்த ஏர்போர்ட்ல இருந்து இது வரைக்கும் மதுரை சிட்டி முழுக்க